பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, வந்து உட்காரு. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாளுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேசாம நானும் அவங்க கூட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம். பாட்டி வாமா யமுனா, வாப்பா. விஷயம் கேள்விப்பட்டுதான் வந்தீங்களா? ஆமா பாட்டி, குமரன் மாமா தான் சொன்னாரு. நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம்னு சொன்னாரு. மத்தியானம் நான் வந்தப்போ கங்காக்கா நல்லா தானே இருந்தா. என்னன்னு தெரியலடி, அடி வைத்த வலிக்குதுன்னு அப்படி துடிக்கிறா. வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பயப்பட வேணான்னு தான் சொன்னாங்களாம். கவனமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. ஏண்டி, நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொன்னேன்ல. நீ ஏன் சொல்ல மாட்ட? நேத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கு புள்ள தெரிச்சாளா உன் பேத்தி? எவ்வளவோ நாள் கழிச்சு கடவுள் துணையால இப்ப வந்திருக்கு. பாத்து போ. வாமா வா. என்ன சொன்னாங்க? டாக்டர் செக் பண்ணாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னாங்க. இந்த மாதிரி வலியெல்லாம் வருமா, பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னும் 8 மாசம் ஆக வேண்டி இருக்கு. புள்ள பிறக்கிற நெருக்கு வாட்டுலதான் இப்படி சுருக்கு சுருக்குன்னு வலிக்குண்டி. என்னமோ டிப்ரெஷன் சொன்னாங்க மதனி. கங்கா மனசை போட்டு குழப்பிட்டு இருந்து அதனால பிரஷர்லாம் ஜாஸ்தி ஆகி இப்படி ஆகி இருக்காமா. இவ புள்ள உண்டானதுல இருந்தே இந்த வீட்டுல நிம்மதியாவா இருக்கா? இவளை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. புள்ள பிறக்கிற வரைக்கும் அவ அங்கதான் இருக்கணும். இந்த ஊரே உங்களுக்கு வேண்டாம். நாளைக்கே நாம 3 பேரும் ஊருக்கு போறோம். நீ இப்படி ஏதாவது பேச வந்தா நீ போன் பண்ணப்ப எடுக்காம இருந்த. எனக்கு என் பேர புள்ள எந்த பாதிப்பு இல்லாம பிறக்கணும். நாளைக்கே நாம கிளம்புறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நேரத்துல கங்கா அவ்வளவு தூரம்லாம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போக கூடாது மதனி. உங்ககிட்ட எல்லாம் இருந்தா மீதி மாசத்தை அவ எப்படி ஓட்ட முடியும்? உங்களுக்கு வேற வேலையே இல்ல, நீ உள்ள போ. டேய் டேய், நான் பேசுறது என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? நானே எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் வந்தேன் மதனி. நான் நர்மதாவையும் காவேரியையும் அழைச்சுக்கிட்டு ஊருக்கே போயிடுறேன். அவ இங்க இருக்கறதாலதான் எல்லாரோட நிம்மதியும் கெடுது. இங்க காவேரியும் இதுக்கு மேல இங்க வச்சிட்டு இருக்க முடியாது. நான் அவளை ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன் மதனி. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, நம்ம எதுவா இருந்தாலும் இங்கே வச்சு சமாளிச்சு பாத்துக்கலாம். டெய்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் டாக்டரை தான் பாப்பேன். எனக்கு தெரியுமா என்ன பண்ணணும்னு. டேய் வாய மூடிக்கிட்டு இருடா. அவங்க சரியா தானே பேசுறாங்க. காவேரி பிரச்சனை ஆரம்பிச்சப்பவே காவேரி அழைச்சுக்கிட்டு நான் ஊருக்கு போயிடுறேன்னு தான் சொன்னேன். என்ன சமாதானப்படுத்தி இந்த வீட்லயே இருக்க வச்சீங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, நாங்க ஊருக்கே போயிடுறோம். நீங்க இங்கேயே இருக்கிறது தான் நல்லது. நான் காவேரி அழைச்சுக்கிட்டு போயிட்டா கங்காவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு இவன் நிம்மதியா இருந்து குழந்தைய பெத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் எது சரியா வருமோ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா சரிதான். என்ன மாறாதா? விஜய் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா, நேரம் வேற போயிட்டே இருக்கு. விஜய் மேல கொலைப்பழி சுமத்தி இருக்காரு சொல்றேன். வந்து உன் வீட்டுக்காரர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஸ்டேஷன்ல சொல்லுமா? உங்க வீட்டுக்காரரையும் போலீஸ் அழைச்சிட்டு போனதையும் நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. நாங்க இப்ப வந்தப்ப கூட அந்த நியூஸ தானே நீங்க டிவில பாத்துட்டு இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சதுனால தானே நீங்க வராம இருக்கீங்க. விஜய் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டாங்கிற கோபத்துல நீ உன் வீட்டுக்காரர் குழந்தையா இருக்கியா? நாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்காம நின்று இருக்கியே. அன்னைக்கு விஜய் அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சா நீயே தரமா உன் வீட்டுக்காரர் சொன்னாரு அந்த ஆள் பின்னாடி போன. என்ன அத்தை, நீங்களும் உங்க மனசாட்சியை கொன்னுட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு பாட்டி மூலமா விஜய் உங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு தானே இருந்தாரு. விஜய் சொல்லிதான் பாட்டி உங்களுக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் காவேரி, நான் அப்படி நினைப்பேனப்பா. பின்ன இப்படி யோசிச்சுக்கிட்டே நிக்கிறே நீ? விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறோம். போலீஸ் ஸ்டேஷன் போகவும் வாய்ப்பு இருக்கு. உன்னையும் விசாரணைக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னாருப்பா. விஜய்க்கு ஆதரவா ஏதாவது சொன்னா அஜயோட ராகினிய வாழ வைக்க மாட்டாருன்னு சொல்லி என் வீட்டுக்கார் கோயிலுக்கு போனாரு. அஜயும் இங்க வந்து உன்னை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, நீ போன என் வாழ்க்கை நாசமாயிடும், நீ பெத்த பிள்ளைய நடு ரோட்ல விட்டுறாதுன்னு சொல்லிட்டு போனான்ப்பா. அவன் செத்துருவேன்னு சொல்றான்ப்பா. நான் எப்படிப்பா ஸ்டேஷனுக்கு வருவேன்? அப்போ நீ பெத்தா மட்டும்தான் பிள்ளை இல்ல? ஏன் என்ன வார்த்தையால கொல்றீங்க? அவன் நல்லபடியா வெளியில வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். அவன் எப்படியும் வெளியில வந்துருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுப்பா. அவன் கஷ்டப்படணும்னு நான் மனசால கூட நினைக்கலப்பா. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னப்பா பண்ண முடியும்? பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்காரர் உன்னை எச்சரிச்சாருல, அந்த விஷயத்தை வந்து ஸ்டேஷன்ல சொல்லி எனக்கு அது போதும். அஜய் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிஜமாவே ஏதாவது பண்ணிக்குவாருன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சிருக்காங்க. அஜய் அப்படி பண்ணிக்க கூடிய ஆள்லாம் கிடையாது. நீங்க அவரு சொன்னதெல்லாம் யோசிக்காம விஜய்க்காக வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக வாங்க. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி விஜயை வெளியில கொண்டு வர முடியாதாப்பா? அவன் சும்மா சொல்றானா நிஜமா சொல்றானான்னு இந்த விஷயத்துல நான் யோசிக்க முடியுமாப்பா? விஜய்க்கு எதிராக சதி நடக்குது, அத பாத்துட்டு இருக்கிறது தப்புதான்ப்பா. ஆனா என் பையனுக்கு யாருப்பா இருக்கா? நீங்க வாங்க தாத்தா போலாம். லாயர் தான் கூப்பிடுறாரு. ஓ, என்னன்னு கேளுங்க தாத்தா. விஜய் சார் அரெஸ்ட் பண்ண சொல்லி ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க சார். அந்த பொண்ணு வெண்ணிலாவோட மாமா போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வந்தாரு சார். ரொம்ப நேரம் ஸ்டேஷன்லயும் சும்மா வச்சுக்க கூடாது சார். சரி, இப்ப நாங்க ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கோம் சார். அவங்கள தனியா வர வச்சுட்டா கூட சமாதானம் பேசிடலாம் சார். ஆனா அவர் பசுபதியோட கண்ட்ரோல்ல இருக்காரு. நான் வரேங்க, நேர்ல பேசிக்கலாம்.
சரிங்க சார், நான் வச்சிடுறேன். விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்படி இருக்காளே தாத்தா, விஜய பத்தி அவளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுதானமா அவங்க பண்றாங்க. வெண்ணிலாவை அவங்க மாமாவும் புரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானா மொத்தமா காட்சி எல்லாம் மாறிடும். பசுபதி வேற ஒரு ரூட்ல வெண்ணிலாவை பேச வைப்பான். இதுதான் அவங்க திட்டமும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஆதாரம் வேணுமே. வணக்கம் மேடம். எஃப்ஐஆர் போட சொல்லி மறுபடியும் தூண்டி விட்டாரு. இல்லைன்னா மீடியா கிட்ட சொல்லி திரும்ப பிரச்சனை பண்ணுவோன்னு ஏத்தி விட்டு வச்சிருக்காரு. விஜய் அரெஸ்ட் பண்ண உனக்கு பரவாயில்லையா? தாத்தா அது ஐயா, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களுக்கு நியாயம் கேக்குறீங்களா? வெண்ணிலாவுக்கு விஜய் கிட்ட ஒரு நியாயத்தை எதிர்பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்களே, அங்க இருந்து தகவல் வரணும்ல? ஐயா, அதெல்லாம் இல்லைங்கய்யா. அவங்கள கொல்ல சொன்ன ஒருத்தர் நாங்க இனிமே மாப்பிள்ளைய யோசிக்க முடியுமா? நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க எப்படி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துருவோம். ஆனா அதுக்கப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டான். தூக்கி மொத்த கும்பலை உள்ள வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். மிரட்டல, உண்மையே சொல்றேன். தப்பு எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. நாங்க மிரட்டணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நிரூபிச்சா மட்டும் போதும். விஜய் தான் குற்றவாளின்னு நீங்க வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை வச்சு வேணா அவனை அசிங்கப்படுத்தலாம். அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும். முடிவு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அப்ப அவதூறு பரப்புனதுக்காக உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைப்பான். நாங்க வெளியிலாவுக்கு செட்டில்மெண்ட் பண்ண ரெடியா தான் இருக்கோம். அதை வாங்கிட்டு நீங்க கிளம்புனா எல்லாருக்குமே நல்லது. எங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் வேணாங்க, நியாயம் தான் வேணும். நீ என் கூட கொஞ்சம் வா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல தாத்தா, இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா வராது. வெண்ணிலா நீ வா. இப்ப என்ன எங்க கூப்பிடுற? நல்லா வர மாட்டேன். உனக்கு விஜய் தானே வேணும். அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா நீ பிரச்சனை பண்ண மாட்டல்ல? இப்ப என்னமா, நாங்க தான் அவரை மாப்பிள்ளைய யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும், என்கிட்ட எல்லாம் வேண்டாம். நீங்க பேசாதீங்க. விஜய் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிச்சு உன்னை கூட்டிட்டு வந்தவன் நான். அவரு கூட நான் இருக்கணுங்கிறத விட அவரு நல்லா இருக்கணுங்கிறத மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். அப்பா என்னப்பா போயிடுவா போல இருக்கு. என்ன நம்பி நீ வரலாம். அப்படியெல்லாம் உன்னை கவனிச்சுக்கிட்டவரு மேல நீ இப்படி ஒரு கொலை பழிய சுமத்தலாமா? அந்த மாதிரி அவருக்கு யோசிக்க கூட தெரியாது. அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்.